இது பேசினாதான் நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனா, மணிமாறன் அண்ணன் கட்டுரை எழுதி அனுப்பிட்டாரு. நான் கட்டுரை வாசிச்சிடுறேன். அதன் பிறகு இந்த தொகுப்பு குறித்து பேசுவதற்கு எனக்கு சில வார்த்தைகள் உண்டு. வேற யாரும் கெட்சமனி படிச்சிருக்கீங்கனாலும் the stage is yours, it's open. Anyone and everyone we can come and discuss about the stories. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு மணிமாறன் அண்ணனோட இந்த கட்டுரை துயரச் சாம்பல் படிந்த சொற்கள் எழுதிய கதைகள். பொதிகை சித்தன் பித்தனின் சொல்லை கேட்டபடியே செல்லம்மாள் சிமினி விளக்கின் சன்னமான ஒளி ஊடுருவி படர்கிற அறையில் வெறித்து கிடக்கிறாள். எறும்பூரிய தடங்களை தடவி எடுத்ததால் உதிர்ந்த சொற்கள் மூளை கருப்பிருட்டில் சிதறி கிடக்கின்றன. அந்த சொற்களுக்குள்ளும் சிக்கிடாத கட்டிலை விட்டிறங்கா கதைகளை பித்தன் செல்லம்மாவின் குலக்கொடிகளான பெண் எழுத்து கலைஞர்களுக்காக கையெழுத்திச் சென்றிருந்தான். அந்த வசீகரம் தன்னுள் கலையாத நாள் ஒன்றில்தான் ஆர் சூடாமணி தன்னுடைய 4வது ஆசிரமத்தை கண்டார். அம்பை என்கிற லட்சுமியின் கதைகளுக்குள் சுழலும் வார்த்தைகளே காட்டில் ஒரு மானாக ஓடித் திரிகிறது. நூற்றாண்டாக வளர்ந்து நிறைந்திருக்கும் தமிழ் கதை வனத்திற்குள், தமிழ் சிறுகதை என்னும் அடற்காட்டிற்குள் தனக்கு மட்டுமேயான மரப்பாச்சியை தேய்த்து தேய்த்து மெருகேற்றி இருந்தார் உமா மகேஸ்வரி. கீழ்த்திசையில் கடலோடி கிடக்கும் தேரிக்காட்டின் குறுமணலில் வீசிய காற்றை கையகப்படுத்திய கிராஸ்வினுக்கு ஊழிப்பெருவெள்ளத்தில் தனித்தொதுங்கிய சிலுவை வசமாயிருக்கிறது. எல்லோரின் துக்கத்தையும் தீராத வேதனையையும் சிலுவையாக சுமந்து செல்கிறார் பிரிமியா கிராஸ்வின். துக்கத்தை எதிர்கொண்டு கடந்துவிடும் சாத்தியங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து பெற்றுவிடலாம், நம்புங்கள் என யாவரையும் அழைக்கிறார். கல்வாரி பயணம் இது. இயேசு கடைசி பயண நாளின் போது, பிதாவே ஏன் இப்படி எங்களுக்கு துன்பங்களை கையளிக்கிறீர் என இறைஞ்சி நின்ற கெத்சமனிக்கு அவருடைய கதை மாந்தர்களை அழைத்து போகிறார். நாமும் தான் கதைகளை வாசித்தபடி உடன் செல்கிறோம். கெத்சமனி எனும் கவலைகளை கலந்தகற்றும் இடத்திற்கு யாவரையும் அழைத்து போகிறார். துன்பங்களில் வீழ்ந்து விடாமல் அதனை வைராக்கியமாக எதிர்கொள்ளும் ஆற்றலை 12 கதைகளுக்குள் தவித்தலைகிற மனுஷிகளுக்கு மட்டுமல்ல, கதையை வாசிக்கிற எல்லோருக்கும் வழங்கிடும் இடம் இது. இனியான பயணத்தை நாம் கதைகளை கவனித்து தொடருவோம். கண்கள் வரிகளில் ஊர்ந்திட, கைகள் கதை புத்தகங்களின் பக்கங்களை புரட்டிடும் லகுவான வாசிப்பினை நம் காலத்தின் எழுத்தாளர்கள் கலைத்து போட்டிருக்கிறார்கள். கதைகளை வாசித்து கடப்பதை ஒரு நுண்ணிய மனச்செயல்பாடாக தன்னுடைய கெத்சமனிக்குள் உருவாக்கி தந்திருக்கிறார் எழுத்தாளர் பிரிமியா. அவருடைய ஊழி என்னும் கதைக்குள் நகரும் ஒற்றை வரியை கடக்க முடியாமல் என் வாசிப்பு வெகுநேரம் தடைப்பட்டது. ஒரே மூச்சில் கதைகளை வாசித்து விட்டேன் என கூறிடும் வாசிப்பு மெஷின்களை சவாலுக்கு அழைக்கும் கதை சொற்கள் தொகுப்பெங்கும் நிறைந்திருக்கிறது. கழிவறைக்கு செல்லும் பாதைதான் ஒரு ஊனமுற்றவரது உலகின் கல்வாரி. நினைவு தெரிந்த நாளிலிருந்தே இந்த சிலுவையை சுமந்து கொண்டு எத்தனை ஆயிரம் தடவைகள் இதே பாதையில் பயணித்திருக்கிறேன் என்கிறாள் ஊழிக்குள் வருகிற தன் கதை சொல்லி. பெருவெள்ளச் சூழலில் இறந்து கொண்டிருக்கும் தன் பாட்டியை கண்ணுற்றபடி மரணத்தை எதிர்கொண்டு காத்திருக்கும் பெண்ணொருத்தியின் சொற்கள் அவை. வெள்ளப்பெருநீர் சர்ப்பமென ஊறி நுழைந்து கொண்டிருக்கிறது அவளுடைய வசிப்பிடத்திற்குள்ளும். ஊரை கடந்து ஒதுங்கியிருக்கும் வீட்டில் வயிறு முட்டி கிடப்பவள் அவள். மனித மனம் விசித்திரமானது. மரணத்தின் பிடிகளுக்குள் சிக்கித் தவிக்கும் பொழுதில் அவனோ அவளோ தன் வாழ்வின் பக்கங்களுக்குள் நுழைந்து வெளியேறுகிறார்கள். இடுப்பின் கீழே 2 கால்களும் செயலிழந்து சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டு அவள் துளி துளியாக தன்னையே தனக்குள் கடத்தி பார்க்கிறாள். அதற்குள் சின்ன வயதில் எச்சில் ஊறிட குரூரமாய் அலைந்த தடித்த ஆண்களின் கண்கள். ராப்பொழுதில் சாட் செய்து காதலிப்பதாக வம்பு செய்யும் விசித்திரர்கள். எதையாவது வரைந்து கொண்டும் படித்தவற்றையே திரும்ப திரும்ப படித்து கொண்டும் சக்கர நாற்காலியில் கடவுளை போல் அமர்ந்திருக்கும் தன்னை காணாது கோயில் கோயிலாக மகளின் கஷ்டம் தீர்க்க அலைந்து கொண்டிருக்கும் தாய். இப்படி சுழலும் நித்தத்தை கடக்க முடியாதவள் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் இவள்.
எல்லாவற்றையும் கடந்து தான் மீட்கப்பட்டு அடுத்தடுத்த நாட்களுக்குள் நுழையும் நம்பிக்கையை மரணத்தின் கடைசி படிக்கட்டில் இருக்கிற போதும் அவள் இழக்காமல் இருக்கிறார். நம்பிக்கை பிடிகயிறு நழுவவில்லை. வெள்ளக்காட்டை தேடி மீட்பு படை வருகிறது. என்னையா, சிறுசா பெருசா, உசுறு இருக்கா இல்லையா, எதுவும் நடக்கட்டும் என நீர் சுழலுக்குள் காத்திருக்கிறார். இருக்குன்ன, கடல் கண்ணி மாதிரி இருக்குன்ன எனும் மீட்பு குழுவில் இருந்து விழுந்த சொற்கள் நிச்சயமாக மீட்பருடையதுதான் என்று நம்புகிறாள் அவள். அவள் மட்டுமல்ல, நாமும் நம்பி தொடர்கிறோம். தனுக்குட்டிக்கு அம்மா தன்னுடைய சிங்கர் மிஷினில் தைத்து தருகிற பெட்டிக்கோட்டுகள் வசீகரமாகத்தான் உள்ளன. அவனுக்கும் அப்பாவுக்கும் அம்மா ஆடைகள் தைத்து தருவதில்லை. இயேசுவின் ராஜ்யத்தில் தனக்கான இடம் வேண்டியே கிறிஸ்துவுக்குள் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்கள் அன்றாடத்தை கடத்த தடமாறிடும் ஏழை பாடைகள். சிறுவனின் பார்வையில் இற்றுவிழ காத்திருக்கும் குடும்பத்தின் கதையை சொல்கிறார் எழுத்தாளர். வாழ்ந்து கெட்ட குடும்பத்தின் கதைகள் வலியாலும் வேதனையாலும் ஆனவை. நூற்றுக்கணக்கில் இந்த உணர்வு நிலை கதைகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட போதிலும் அவற்றால் ப. ஜெயப்பிரகாசத்தின் அம்பலக்காரர் வீட்டின் தடித்த சுவர்களை கடக்க முடிந்ததில்லை. கதைக்குள் சாமி கொண்டாடி தாயி என கூக்குரலிடும் குரல் இந்த வரிகளை தட்டச்சு செய்து கொண்டிருக்கும் இந்த நொடியிலும் என்னை நிலைகுலைய செய்கிறது. அம்பலக்காரர் வீடுதான் கெத்சமனி. வாழ்ந்து செழித்திருந்த குடும்பம் இற்று ஒவ்வொரு செதிலாக உதிர்ந்து பட்டமரமாகி கொண்டிருப்பதை சிறுவனின் கண்களின் வழியே காட்சிப்படுத்துகிறார் கிராஸ்வின் தன்னுடைய கெத்சமனியில். சிதை உண்ட குடும்பச் சூழலை உற்றார் உறவுகள் முன் திறந்து காட்டிட ஒருபோதும் விரும்பிடாத தாயின் பிள்ளையே கெத்சமனியின் கதையை சொல்கிறான். சொந்த அண்ணன் நன்றாக வாழ்கிறான். ஊருக்கு வரும்போதெல்லாம் தங்கைக்கு பணம் தருகிறான். அவன் தாய் ஒரு நாளும் அந்த பணத்தை கையால் கூட தொடுவதில்லை. மாமனோ பணத்தை தராமல் போனதும் இல்லை. கதை சொல்லிக்கும் அவனுடைய தங்கையான தனுக்குட்டிக்கும் மாமா வைத்துவிட்ட பணத்தை தேடி எடுப்பது ஒரு தனி விளையாட்டு. ஒரு நாள் பதுங்கியிருக்கும் அறையின் இருட்டிற்குள், மற்றொரு நாள் தண்ணீரற்ற அண்டாவிற்குள், பிறிதொரு நாள் அரிசிப்பானைக்குள் என வீட்டின் மூலைகளில் சுருள் சுருளாக சுருண்டிருக்கும் அந்த பணம்தான் எல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்குமான விதையாக இருந்து வந்தது. மொத்த குடும்பத்திற்கும் அதுதான் கொண்டாட்டத்துக்கான விதை. கிறிஸ்துமஸ் பெருநாளின் ராப்பூசைக்கான கொண்டாட்டத்தின் புத்தாடைகளாக அன்றைய நாளின் உணவாக உருமாறிடும் வித்தை அந்த பணத்திற்குள் தான் பதுங்கி இருந்தது. எல்லாம் வரிசைப்படி நடந்தால் வாழ்க்கை எவ்வளவு வண்ணமயமாக இருக்கும். மாமனின் வருகை தடைபடுகிறது. நேரெதிராக கடனை வசூலிப்பதற்காக 8 திசைகளிலும் இருந்து ஈட்டிக்காரர்கள் வீட்டை நெருக்குகிறார்கள். வளர்ந்து கொண்டிருக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்பாக அவமானப்பட்டு நிற்பது போலான துரதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு நாளும் எவருக்கும் வரக்கூடாது. அந்த நாளின் துயரக் காட்சிகள் அவனை அச்சுறுத்துகின்றன. கடன்காரர்களுக்கு பயந்து அறைகளுக்குள் பதுங்கி போன தாயையும் தந்தையையும் காப்பாற்ற பொய் சொல்கிறான். வக்கனையா கடன் வாங்கிட்டு இப்படி ஒளிஞ்சு கிடந்தா விட்டுருவேன்னு நினைக்காதீங்களே உங்க அப்பனும் ஆத்தாலும் என்கிற ஈட்டிக்காரனை பார்த்து பயந்து போனதில் அவனுடைய கார் சட்டை சிறுநீரால் நிறைகிறது. எத்தனை துயரமானது இந்த சூழல். வறுமை வளையம் இறுக்கி எரித்த போதும் எளியவர்களுக்கு கடவுளையும் வழிபாட்டையும் தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸை கடத்திவிட வேண்டும். அது போதும் அப்போதைக்கு தனுக்குட்டிக்கு. இந்த கிறிஸ்துமஸிற்கு பட்டுப்பாவாடை தச்சு கொடுமா என நச்சரிக்கிறான் அம்மாவை கதை சொல்லி. தனுக்குட்டியும் ஒரு நாள், ஏமா என்னை பெத்த, பேசாம நான் மாமா வீட்டிலேயே பிறந்திருக்கலாம் என்று சொன்னதற்காக பழுக்க அறை வாங்கி கண்ணீருடன் தூங்கி போகிறாள். துயரங்களை எதிர்கொண்டு கடக்கும் இடம்தானே கெத்சமனி. மறுநாள் காலையில் கொடியில் மஞ்சள் நிற பட்டுப்பாவாடை காற்றில் ஆடுகிறது. இந்த மஞ்சள் நிற துணியை ஏற்கனவே அவன் பார்த்திருக்கிறான். நினைவு குளத்திற்குள் கல்லெறிகிறான். அவனுடைய அம்மா அப்பாவின் புகைப்படம் கரிபடிந்த சுவற்றில் ஆடுகிறது. அதற்குள் பதுங்கியிருக்கும் அந்த மஞ்சள் வண்ணம் அம்மாவின் கல்யாண பட்டுப்புடவை. துயரத்தில் நேங்கி நிற்பதில் நடந்துவிடப் போவது எதுவும் இல்லை. கடந்து மேலேறுவதுதான் வாழ்க்கை.
ஆண்டாண்டு காலமாக உயர்ந்து நிற்கும் சிலுவை சொரூபத்தை சுரண்டி சுரண்டியே அதன் அடிப்பகுதி கரையான் அரித்ததை போலாகிவிட்டது. அந்த சின்னஞ்சிறு கிராமத்திற்கு பொருத்தமே இல்லாமல் பிரம்மாண்டமாக விரிந்திருக்கிறது அந்த தேவாலயம். அந்த ஊரில் துயர் அகற்றிட சிலுவையை சுரண்டி தின்பது வழக்கம். கதைக்குள் வருகிற வின்சென்ட் சிலுவையை சுரண்டி தின்று தன்னை துரத்தி கொண்டிருக்கும் கொடுங்கனவில் இருந்து வெளியேற நினைக்கிறான். சிலுவையை சுரண்டுவது மகா பாவம் என்று சபையின் குருமார்கள் முரசறிவித்த போதும் தொடர்ச்சியாக இருந்து வரும் வழக்கத்தை விட்டுவிட ஊர் மக்கள் தயாரில்லை. வின்சென்ட் அந்த ஊரின் எல்லா வீட்டு குழந்தைகளாலும் மாமா என்று அழைக்கப்படுபவன். ஒரு மழை நாளில் அவன் காதுபட ரெபேக்கா என்னும் இளம்பெண் சொல்லி போகிறாள், மாமா, இப்பெல்லாம் எங்க வீட்டு பக்கம் நீர் வாரதே இல்லை. எனக்கு இந்த வார பிரேயர்ல 3ஆம் போல வாசிக்க போறாங்க. அதை எப்படியாவது தடுத்து போடும், இல்லைனா நான் கல்யாணம் கட்டிட்டு போயிருவேன். இந்த குரலை அவனும் எதிர்பார்த்து இருந்தான் தான். ஆனால் உள்ளுக்குள்ள லில்லியின் ஆகிருதி கிடந்து வருத்தி எடுக்கிறது அவனை. லில்லியும் அவனும் தண்டனை கல்யாணம் கட்டியவர்கள். ஆலயத்திற்கு வெளியிலிருந்து முழங்காலிட்டபடியே இயேசுவானவரின் பீடம் வரை ஊர்ந்தே வர வேண்டும், பிறகுதான் கல்யாணம். அது காதலுக்கான தண்டனையா அல்லது தொல் சடங்கா என பிரித்தறிய முடியாமல் இன்று வரையிலும் தொடர்கிறது. காதல் திருமணங்களை அந்த ஊர் அப்படிதான் எதிர்கொள்கிறது. லில்லியும் அவனும் மகிழ்ந்தே இருந்தார்கள். பிரசவ துயரில் லில்லி குழந்தையை பிரசவிக்க முடியாமல் இறந்தும் போகிறார். அதன் பிறகே வின்சென்ட் அந்த ஊரில் அறிவிக்கப்படாத குழந்தையானான். கடலுக்கு தொழிலுக்கு போய் திரும்புவதும் எதிர்படுபவர்களிடம் மீன்பாடுகளை ஒப்படைத்து திரும்புவதும் அவனுடைய தினசரி பாடாக இருந்தது. ரெபேக்கா ஏன் அப்படி சொன்னால், ஒருவேளை மற்ற பெண் குழந்தைகளிடம் காட்டும் அன்பை விட அளவில் இவளிடம் காட்டும் அன்பு அதீதமாக மிகுந்திருந்ததோ? ஏன் அப்படி என யோசித்த போதுதான் தெரிந்தது, ரெபேக்கா அச்சு அசலாக லில்லியை போலவே இருக்கிறார். அதனால்தான் ரெபேக்கா அவன் இப்படி இருந்திருக்கிறான் என்பதை கண்டடைந்த நொடியில் அவன் பதட்டமடைகிறான். சட்டென ஆலயம் நோக்கி போகிறான். இயேசுவின் சொரூபத்தை சுரண்டி தின்றால் மனதை அறுக்கும் இந்த கொடும் வேதனையில் இருந்து தப்பிவிடலாம் எனவும் நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு அது சாத்தியமாகவில்லை. சொரூபத்தை சுற்றி தாமிர தகத்தால் அடைத்திருந்தது சர்ச் நிர்வாகம். இந்த தொகுப்பின் தன்மையில் இருந்து முற்றிலுமாக விலகி நிற்கும் கதைகளில் இதுவும் ஒன்று. துன்பத்தை கடந்து நகர்ந்திடும் கூட்டத்தில் தடுமாறி என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறான் வின்சென்ட். எழுத்துக் கலைஞர்கள் சமரசமற்றவர்களாக இருப்பது அவர்களின் தனித்துவம். தான் நேசிக்கிற அல்லது நம்புகிற கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிற போது இருக்கிற விலகலை நிச்சயம் விமர்சிப்பது எழுத்தில் காண கிடைக்கும் முக்கியமான வெளிப்பாடு. இந்து மதமோ அல்லது கிறிஸ்தவமோ, ஏன் இஸ்லாம் மார்க்கமாக கூட இருந்தாலும் அது நிறுவனமயமாகிவிட்டால் அதற்குள் இயங்கும் பொறுப்புமிக்க மனிதர்களிடம் சிறுமையும் கோட்பாடு விலகலும் வந்துவிடும் என்பதை ஒரு சிறுவனின் பார்வையில் சொன்ன கதை பீடப்பூக்கள். பீடப்பூக்கள் குழுவின் மீது சில்லுண்டி வால் பயன்களுக்கு ஏற்படும் வசீகரம் எழுத எழுத தீராத கதை பக்கங்களை கொண்டது. அதென்ன பீடப்பூக்கள் குழு? குக்கிராமமாக இருந்தாலும் சர்ச் நடவடிக்கைகள் இந்த குழுவை மையமிட்டுதான் நடக்கும். இந்த கதையை பீடப்பூக்கள் குழுவினில் சேர்ந்துவிட துடிக்கிற தாமஸ் என்னும் சிறுவனின் பார்வையில் நகர்த்துகிறார் கிராஸ்வின். ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றின் மீது ஈர்ப்பு. தாமஸை வசீகரித்தது திருப்பலி பூசையின் போது பீடப்பூக்கள் குழுவினர் அணியும் அங்கிகள். அங்கியை தரைதட்ட இழுத்துக்கொண்டு பீடப்பூக்களில் ஒரு சிறு மலராக எப்படியும் ஆகிவிடுவது என்று நினைக்கிறான் தாமஸ். தேவாலயத்தின் தலைமை பாதிரியார் தொடங்கி கடைநிலை ஊழியரான கோயில் பிள்ளை வரையிலும் இருக்கும் குழுவிற்குள் ஊர் இளவட்டங்களும் சேர்ந்து கொள்வார்கள். ஆலய மணியை அந்தந்த சமயத்திற்கு உகந்தார் போல ஒலி எழுப்பச் செய்வது, திருமண வீடென்றால் அல்லது மரண வீட்டுக்காக மணி அடிப்பது எனில் எத்தனை கயிறுகளை இழுக்க வேண்டும், எந்த கயிற்றினை இழுக்க வேண்டும் என்பதெல்லாம் எந்தவித பயிற்சியும் இன்றி கண் பார்வையிலேயே கணித்து நடத்திடும் குழுதான் இந்த பீடப்பூக்கள். அதற்குள் பங்கேற்றிட அடிப்படை தகுதி தன்னை கிறிஸ்துவ நெறிமுறைகளை பழுதின்றி பின்பற்ற தயாராக இருக்கிறேன் என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டும். அதற்கான ஒரே வழி புது நன்மை எடுத்து தேவனின் சரீரமான அப்பத்தையும் அவரின் இரத்தமான திராட்சை ரசத்தையும் முதல் தடவையாக ருசிப்பதுதான். அது எளிதாக நடத்த சாத்தியமான சடங்கல்ல. சின்ன பையன்கள் புது நன்மை எடுக்கும் நாளில் ஊரையே திரட்டி பெற்றோர் கறிவிருந்து நடத்திட வேண்டும். அன்றாடத்தை கடத்த தடுமாறி கொண்டிருக்கும் தாமஸின் பெற்றோர் எப்படி கருவிருந்து நடத்த முடியும்? ஆனாலும் தாமஸ் புது நன்மை எடுத்து பீடப்பூக்கள் குழுவில் ஒருவனாயிருக்க பெற்றோர் முயற்சிக்கின்றனர். பீடப்பூக்களில் ஒரு பூவாக
தரைத்தட்ட அங்கி அணிந்த தாமஸ் மறுநாளே, நான் இனிமேட்டு பீடப்பூ இல்ல, செபத்தை இங்க இருந்தே பார்த்துக்கிடுதேன், இங்க இருந்தா தான் எல்லாம் தெளிவாயிட்டு தெரியுது என பிரசங்கத்தை காண்பதற்கு சபையில் எல்லோரும் இருக்கும் இடத்தில் அமர்கிறான். பெற்றோர் மட்டுமல்ல, நாமும் யோசிக்கிறோம். கிராஸ்வின் தாமஸ் என்னும் சிறுவனின் பார்வையில் வைத்த திருச்சபையின் பிசகுகள் மீதான விமர்சனமே பீடப்பூக்கள் கதை. அதிகாலை ஜெபத்திற்கு கோயில் பிள்ளையோடு பாதிரியார் அறைக்கு போகிறான் தாமஸ். தட்ட கதவு வெகு நேரமாக திறந்த பாடில்லை. தாமஸிற்கு பெரிய பாதிரியார் என்றாலே பயம். அவ்வளவு ஒழுங்கை கடைபிடிப்பவர் அவர். பிரசங்கத்தின் போது யாரும் தும்பினாலும் கூட கண்களால் எரித்துவிடும் அளவிற்கு கோபக்காரர். கதவு திறக்கிறது. கலங்கிச்சு வந்த கண்களோடு வெளியே வருகிறார் சாமியார். என்னுடைய பூஜைக்கு லேட் ஆயிட்டா? நேத்து ராத்திரி இந்த பிராந்தி கழுதையை குடிச்சதனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன், கிளம்புவோம் என அடுத்த நொடியில் அங்கேயே மாட்டிக்கிட்டு பூசைக்கு கிளம்பிட்டாரு பெரிய பாதிரியார். தாமஸ் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பான்ல, என்ன சாமியார் இவர் குளிக்காம கூட திருப்பலி பூசைக்கு வராருன்னு. அன்று பூஜைக்கு பிறகான காணிக்கை வசூலை பீடப்பூக்கள் பசங்க கோயில் பிள்ளையிடம் தந்தும்போது சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஒரு குத்து காணிக்கை காசை எடுத்து கோயில் பிள்ளை அவரோட சட்டை பைக்குள்ள பதுகினதையும் பார்த்த தாமஸ், இனி நான் பீடப்பூ இல்லைன்னு பெத்தவங்கிட்ட சொல்றான். அதுவரையிலும் புனிதம் என்றும் பவித்திரம் என்றும் நம்பியவற்றின் மீது சிறு களங்கம் வந்தால் கூட எளிய மனிதர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதிலும் குழந்தைகள் சட்டென மனம் விலகி போவார்கள். எழுத்தாளர் எப்படி சகிக்க முடியும்? பீடப்பூக்கள் கதையை எழுதி தன்னையே சமாதானப்படுத்திக் கொள்கிறார் எழுத்தாளர். கிறிஸ்துவத்தின் நம்பிக்கைகளின் மீது கல்லெறிந்த மற்றொரு கதை மா ஜார்ஜ் டிசோசா. மார்கரெட் என்கிற வயது முதிர்ந்த வாழ்ந்து கனிந்த முதிய தம்பதியர்களின் கதையே மா. இவர்களுக்கு 4 குழந்தைகள். அத்தோடு வீட்டின் மைதானத்தில் நடப்பட்டு செலுத்து பழுத்திருக்கும் மாமரமும் ஒரு குழந்தைதான். 4வரும் பொருளையும் ஆடம்பரமான வாழ்வையும் தேடி திசை கொன்றாக தப்பி வெளியேறிவிட்டனர். வாய்க்குள் நுழையா பெயர் கொண்ட வெளிநாடுகளில் வசிக்கின்றனர். தாய் தந்தையர் அழைத்தால் வருவதில்லை என்பதில் உறுதியிலும் உறுதியாகவும் இருக்கின்றனர். இந்த மாமரம் கூட மார்கரெட் பிரசவித்த முதல் குழந்தையின் வித்துதான். குழந்தை இறந்தே பிறந்ததால் திருச்சபை இடுகாட்டில் புதைக்க இடம் தரவில்லை. எனவே பறந்து விரிந்திருக்கும் தன்னுடைய வீட்டு மைதானத்தில் புதைத்து அந்த குழியின் மீது மாமர விதையினை நட்டு வைத்தாள் மார்கரெட். மாம்பழங்களை தன்னுடைய பேரன் பேத்திகளாகத்தான் அவள் நினைத்துக் கொள்வாள். பரலோக ராஜ்யம் போல் விரிந்திருக்கும் அந்த வீட்டிற்குள் சூழ் கொண்டிருக்கும் தனிமையை அவளால் கடந்து போக முடிவதில்லை. அவர்களுடைய வீட்டிற்குள் அமைந்திருக்கும் வியாகுல அன்னையின் சிற்பத்தில் இருந்து கண்ணீர் வருகிறது. கண்ணீரின் சுகந்தம் ரோஜா இதழில் இருந்து கிளம்பிய வாசத்தை வீடெங்கும் நிறைக்கிறது. செய்தி பரவுகிறது ஊருக்குள். தன்னுடைய இறந்து போன மகனை மடியில் கிடத்தி துக்கித்து கண்ணீர் உகுக்கும் கன்னி மாதாவை தரிசிக்க ஊர் முட்டி மோதுகிறது. யாருமற்று வெறுமையை நிறைத்திருந்த மைதானத்தில் இன்று மக்கள் திரள், பேச்சுகள். கனிந்து போனால் மார்கரெட். தன்னுடைய பிள்ளைகள் இங்கு வராவிட்டால் என்ன? வியாகுல அன்னை என் வீட்டு தோற்றத்திற்கு ஊரையே கண்ணீர் வடித்து கொண்டு வந்து விட்டால் கர்த்தரின் மகிமைக்கு அளவில்லை என்கிறார். நிஜத்தில் ஜார்ஜுக்கு மட்டும்தான் தெரியும் கன்னிமாதா வடிக்கும் கண்ணீரின் கதை. தனிமையை துரத்தி கடத்திட ஒருபாடு துயருற்று கிடக்கும் மனித கூட்டத்தின் ஒரு துளி கதையே மா. இன்றைக்கு எழுதுவதில் உள்ள சவாலையும் கூட தன்னுடைய பிடாரி, ராக் பேப்பர் சிசர்ஸ் எனும் 2 கதைகளின் வழியே கடக்கிறார் எழுத்தாளர். 2 கதைகளும் அன்பு அல்லது காதல் எனும் உணர்வு பரஸ்பரம் 2 உயிர்களுக்கு இடையே முகிழ்ப்பதையும் அதன் உபவிளைவு என்னாகிறது என்பதையும் தர்க்கிக்கிறது. ராக் சிசர்ஸ் கதைக்குள் வருகிற அம்மாவும் பிடாரிக்குள் வருகிற அம்மாவும் வேறு வேறு மனுஷிகள் இல்லை. திருமணம் என்கிற நிறுவன ஏற்பாடு எப்படி பெண்களின் தனித்துவத்தை காலி செய்கிறது என்பதையே 2 கதைகளும் இருவேறு மனநிலைகளில் இருந்து நமக்கு சொல்கின்றன. பிடாரிக்குள் வருகிற தாய் ஏன் கல்யாணத்திற்கு பிறகு பாடுவதை நிறுத்தினார்? இத்தனைக்கும் அவளுடைய பாட்டை கேட்டு ரசித்துதான் அவளை கல்யாணம் செய்து கொள்கிறான் கதை சொல்லியின் தகப்பன். அம்மா நன்றாக பாடுவாள் என்பது கூட அப்பா சொல்லித்தான் அவளுக்கே தெரிகிறது. தன்னை முழுமையாக கரைத்து தான் என்கிற தனித்துவத்தை இழந்து போன லட்சக்கணக்கான பெண்களின் ஒரு பிரதி அவள் என்பது கதை வாசிக்கும் நம்மையும் அழுத்திக் கொள்கிறது. ராக் பேப்பர் சீசர்ஸின் தாயும் காதலித்து மணந்தவள் தான். காதலின் உச்சத்தில் தன்னுடைய உருவத்தையே நெஞ்சில் பச்சை குத்தியிருந்த அவனை விட்டு அம்மா ஏன் விலகினார் என இந்த கதைக்குள் வருகிற இளைஞன் நினைப்பதன் வழியே திருமண உறவு நிகழ்த்தும் அதிகாரத்தை கட்டுடைக்கிறார் கதைக்குள் எழுத்தாளர். அதீத அன்பு எப்படி பெண்ணை தனக்கு மட்டுமேயான பண்டமாக உருமாற்றும் என்பதே இந்த கதை. தன் கதையை மகனிடம் சொல்லும் அம்மா, நாங்க பிரிஞ்சிட்டோம்,
அவரும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட படத்தை மார்பில பச்சை குத்தி இருந்தாரே, அதை என்ன செஞ்சாரு? அழிச்சிட்டாரா? இல்ல அப்படியே வச்சிருக்காரான்னு அவர்கிட்டயே கேட்டேன். அவர் சட்டப்பித்தானை கலட்டி காட்டினார். எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துருச்சு பாத்துக்கோ என்று தாயிடம் கதை கேட்டு கொண்டிருப்பவன் காதலுக்காக உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தவன். தாய் அவனிடம் சொல்கிறாள், நீ அவள் மீது கொண்டிருக்கும் காதலை திருமண உறவிற்குள் இழந்து விடாதே செல்லமே என்பதாக நகர்கிறது கதை. பிடாரியின் தாய் யாருமற்ற பொழுதினில் உரத்து குரலில் பாடும் வாணி ஜெயராமின் பாடல் நமக்கும் கேட்கத்தான் செய்கிறது. உழைக்கும் மக்களின் அன்றாட வாழ்வினை கவனித்த எழுத்தாளரின் கரிசனையிலும் சமூக விமர்சனத்திலும் விளைந்த கதைகள் கரி, திரை, அந்தரம் எனும் மூன்றும். அந்தரம் எனும் கதை மின்துறையில் பணியாற்றும் லைன்மேன் என சொல்லப்படுகின்ற உதிரி பாட்டாளிகளின் வாழ்வியல் துக்கங்களை கதையாடி வாசகனுக்குள் கடத்துகிறது. இந்த தொகுப்பில் உள்ள சரிபாதிக்கும் மேலான கதைகள் கடற்கரை மணலில், கோவில் பீடங்களில், சிலுவைப்பாடுகளில் அலைந்து திரிகிற போது அந்தரம் கதை மட்டும் அதன் தலைப்பை போலவே அந்தரத்தில் சுழல்கிறது. நல்ல நாள் பெரிய நாள் என்று சொல்லப்படும் திருவிழா நாட்களில் சொந்த வீட்டோடும் தன்னுடைய குழந்தைகளோடும் மகிழ்ந்திருக்கும் எல்லா வாய்ப்புகளையும் தொலைத்துவிட்ட சேவை பணியாளர்களின் வாழ்வு தமிழில் வெகு குறைவாகத்தான் கதையாகி இருக்கிறது. ஒரு கதையின் வசீகரமும் வெற்றியும் வாசிக்கவரின் மனதின் பக்கங்களை திறப்பதில்தான் இருக்கிறது என்பதை எப்போதும் நினைத்துக் கொள்வேன். அந்தரத்தை வாசிக்கிற போது தீபாவளி நாளில் அழுக்கு கைலியோடும் சட்டையோடும் எல்லா வீடுகளின் பால் பாத்திரங்களை நிறைத்து போகிற மனித மனங்கள் கடந்து போனது எனக்குள். எம்மா குப்பை என உரத்த குரலில் குரல் எழுப்பி தெருக்களின் தைப்பொங்கலை திறந்து வைக்கிற துப்புரவு பணியாளர்களின் முகம் உங்களுக்குள் ஒருவேளை நிறையலாம். கிராஸ்வினுக்குள் முகிழ்த்து வந்தது திருவிழா நாள் ஒன்றில் அந்தரத்தில் வவ்வால் போல தலைகீழாக தொங்கி உயிரை விட்ட இபி வயர்மேன் திரவியத்தின் முகம். ஊரெல்லாம் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்த நாளில் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்துக்காக விடுப்பு மறுக்கப்பட்டு தூக்கம் துரத்த பீஸ் போட லைனை சரி செய்ய என ஓடிக்கொண்டிருந்த திரவியம்தான் தன்னுடைய வாழ்வினை அந்தரத்தில் நிறைவு செய்து விட்டார். கதையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் சகாயம் என்னும் திரவியத்தின் மகனுக்குள் அந்த காட்சி சித்திரம் துக்கம் தடவி படிந்திருக்கிறது. அவன் இப்போது ஒரு வயர்மேன். அதிகாரிகளின் கவனக்குறைவில் உயிரை பலியென தந்த தந்தையை எல்லா திருவிழா காலங்களிலும் நினைத்துக் கொள்வான். தனக்கு விருப்பமாக அப்பா செய்து தந்த கோமாளி பட்டமாக நடுவானில் தொங்கிக் கொண்டிருந்த காட்சி அவனுக்குள் உறைந்திருக்கிறது. அதனால்தான் அவன் அதிகாரிகளை பார்த்து கூளை கும்பிடு போடும் சக லைன்மேன்களை பார்த்து எரிச்சல் அடைகிறான். சகாயத்தின் கோபச் சொற்கள் இழப்பிலும் வலியிலும் விளைந்த வைராக்கியமான வார்த்தைகள். இன்றைக்கு வரையிலும் அசூசையாகவும் தீட்டாகவும் எதிர்கொள்ளப்படுகிற மாட்டுக்கரியின் மீதான பெரும் விருப்பத்தை கதையை வாசிக்கிற எல்லோருக்குள்ளும் ஏற்படுத்துகிற கதை கரி. கறிக்குழம்பை சமைத்து மகளுக்காக கல்லூரிக்கு கொடுத்து அனுப்புகிறாள் ஒரு உழைப்பாளியின் தாய். அவளுக்கும் அதை தின்பதில் விருப்பம்தான். தன்னுடைய இயல் நிலையை, தன் வீட்டின் பொருளாதார பின்புலத்தை, தகப்பனின் தோற்றத்தை தன்னுடைய நெருங்கிய தோழியிடம் கூட வெளிப்படுத்த முடியாத பெருந்துக்கம் அவளுக்கு. மாட்டுக்கறி குழம்ப காலேஜுக்கு கொடுத்து விடாதன்னா இந்த அம்மா கேக்குதா பாரு அப்படின்னு தனக்குள் குமைகிறாள். அவள் விரும்பாமலே கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் போது பஸ்ஸிற்குள் திறந்து கொள்கிறது டிஃபன் பாக்ஸ். பஸ்ஸுக்குள்ள அவளுக்கு அருகில் இருக்கும் பெண் மூக்கை பொத்துகிறாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு வைராக்கியமா இந்த மாசம் பூரா விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், என்னத்தடி அம்மா கொண்டு வந்திருக்க, நாத்தம் குடல புரட்டுது என்கிறாள். எளிய குடும்ப பின்னணியின் குழந்தைகளுக்கு எல்லாமே வெட்டு 1 துண்டு 2 தான். அவள் சொல்கிறாள், அதுவா கறிக்குழம்பு, வாசம் சூப்பரா இருக்குல்ல, மாட்டுக்கறி குழம்பு. ஒருவருக்கு வாசம், மற்றவருக்கு நாற்றம். இந்த 2 சொற்களுக்கு இடையில் அல்லாடுகிறது சாதி என்னும் கண்களுக்கு புலனாகாத விசித்திர வஸ்து. நம்முடைய நிலத்தின் ஒவ்வொரு செல்லிலும் நீக்கமற்று நிறைந்திருக்கும் ஜாதி என்னும் குரூரத்தை வேறு ஒரு புலத்தில் கதையாடி பார்த்த கதை திரை. கிராமப்புறத்து சினிமா ஷூட்டிங்கை பற்றிய ஒரு அப்சர்வேட்டரி கதையே திரை. தமிழ் திரைப்படங்களின் மீது, அதன் தயாரிப்புகளின் மீது மெல்லிய விமர்சனம் வைத்து நகரும் கதையின் மையம் உண்மையில் வேறொன்று. கோயிலுக்குள் போக முடியாத கீழ்த்தெரு வளரிளம் பெண்ணுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியவில்லை. சினிமாவிற்காக போடப்பட்ட கோயில் செட் அவளை வசீகரிக்கிறது. அடடா, நம்ம தெருக்கோயில் சூப்பரா இருக்கு, இந்த கோயிலுக்குள்ள நீ வராதன்னு நம்மளை யாரும் தடுக்க முடியாதுல்ல என தாத்தாவிடம் கேட்கிறாள். ஏற்பாடு செய்திருந்த ஆர்டிஸ்ட் கிடைக்காததால் பெரிய மனுஷியாயிட்ட என சொல்லி குச்சுக்குள் அமர்த்தப்பட்ட அந்த பெண்ணையே சினிமா கோவிலுக்குள் அழைத்து வருகிறார் எழுத்தாளர். கதைக்குள்ளாவது
அவள் கோவிலின் கர்ப்ப கிரகத்துக்குள் வரட்டுமே. தீட்டு தீண்டாமை சாதி என்னும் போலிமைகளை நாமாவது கலைத்து போடுவோம் நம்முடைய கதைகளில். இன்னும் தப்புச்சுழி மூட்டம் என எல்லா கதைகளையும் சொல்லி வாசகனின் இடத்தை அடைத்துக் கொள்ள வேண்டாம் என நினைக்கிறேன். இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அந்த கதைகளை குறித்தும் பேசலாம். கெட்சமனி பிரிமியா கிராஸ்வினின் முதல் சிறுகதை தொகுப்பு. சமீபத்தில் மிகவும் குறிப்பாக தற்போது எழுதி கொண்டிருக்கும் புதிய எழுத்தாளர்கள் பலரின் கதைகளை வாசித்திருக்கிறேன். பலரும் கதைகளை சொல்கிறார்கள், ஆனால் கதைகளை நடத்துவதில்லை. சிறுகதை என்னும் வகைமையின் துல்லியமான வரைமுறை இப்போது எழுதப்படுகிற கதைகளில் காண கிடைப்பதில்லை. இரண்டு முரண்களின் மோதலும் அப்போது நிகழும் தர்க்கங்களே காட்சியாகி வாசகனுக்குள் கடத்தப்படுவதுமான மரபான சிறுகதை வடிவம் தொகுப்பின் பல கதைகளுக்குள் இயல்பாக மொழியாகி இருப்பது இந்த நம்மிடம் வரையிலுமான ஆச்சரியமாகவே எனக்குள் இருக்கிறது. மகிழ்ச்சி, வேறென்ன சொல்ல. மணிமாறன், விருதுநகர். உங்களுக்காக அவர் நம்பர் எழுதி வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் மணிமாறன் எழுதிய கட்டுரையை வாசித்தேன். இதே கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு போற ஒரு பயணத்துல தான் நான் பிரிமியாவோட இந்த தொகுப்பை வாசித்தேன். என் கையில 2 புத்தகங்கள் இருந்தது. ஒன்று கழியோதம், இன்னொன்று கெட்சமணி. எதை வாசிக்கிறதுன்னு எடுத்தப்போ எனக்கு கையில வந்தது கெட்சமணி. நான் இணையத்துல வரக்கூடிய கதைகளை பெரும்பாலும் படிக்கிறது கிடையாது. சுஜித் அவனுக்கெல்லாம் நல்லா தெரியும். எனக்கு அந்த புத்தகமா படிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல உங்க 2 பேருடைய பெயர்களையும் நான் பார்த்துக்கிட்டே வரேன். தொடர்ச்சியா நல்லா எழுதுறாங்கிற குறிப்புகளையும் பார்க்க முடியுது. ஆனா தொகுப்பா வாசிக்கிறதுங்கிறது தான் எனக்கு உகந்த ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. அந்த முதல் கதையை வாசிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து அந்த ஊழிங்கிற கதையை வாசிக்கிட்டே வரும்போது எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, ஒரு பயணத்துல இதை வாசிக்கிறது நான் பண்ற தப்பு அப்படின்னு தோணுச்சு. நான் தொடர்ச்சியா நம்ம வாசிக்கிறோம், கதைகள் நிறைய வாசிக்கிறோம். வாசிக்கும் போது இதுல கடைசி வரியில மணிமாறன் அண்ணன் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஒரு கதையை சொல்றதுக்கும் ஒரு கதையை வாசகனுக்குள் நிகழ்த்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு உணர்வு பூர்வமா ஒரு எழுத்தாளன், இந்த கதைகள் வந்து பெரும்பாலும் யதார்த்தவாத கதைகள். நம்ம கதைகளையே வந்து சுரேஷ்குமார் இந்திரஜிட்ட சொன்னா 2ஆ பிரிப்பார். கதையோடு இருக்கக்கூடிய கதைகள், கதை அல்லாத கதைகள் அப்படின்னு. எனக்கு மிகப்பெரிய விருப்பம் வந்து கதை அல்லாத கதைகள். அதனால இந்த கதையோடு இருக்கக்கூடிய கதைகளை படிக்கும்போது ஒரு சின்ன ஒவ்வாமை இருக்கும். உண்மையிலேயே அந்த கதைகள் ரொம்ப நல்லா இருந்தாதான் நம்மளை மீறி நமக்குள்ள அந்த கதைகள் நிறைக்கும். என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த தொகுப்பு அது மாதிரியான ஒரு தொகுப்பு. நான் வாசிச்சு ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு ஒரு 4 வரி எழுதினேன், இது ஒரு ஸ்டன்னிங் டெபியூ அப்படின்னு. அந்த ஸ்டன்னிங் டெபியூவுக்கே ஒரு 5-6 ஃபோன் கால் வந்துருச்சு. ஏன் புதுசா வந்தவங்களதான் சொல்லுவீங்களா அப்படின்னு. இன்னைக்கு கூட நான் அனுஷ்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த தொகுப்போட ஒரு 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 சின்ன நுணுக்கமான இடத்த நான் ஏற்கனவே எழுதியிருந்தேன். அடுத்தடுத்து 2 அப்பாமைன்னு நினைக்கிறேன், அவங்க காயத்ரியோட கதையும் உங்களோட ஊழி கதையையும் வச்சு எழுதியிருந்தேன். ஒரு சில இடங்கள் வந்து நான் ஒரு மேல் ரைட்டருங்கிற இடத்துல இருந்து சொல்றேன், பெண்களால் மட்டுமே எழுதக்கூடிய சில இடங்கள் உண்டு. அதை எழுதின ஆண்கள் இருக்காங்க, பட் என்னோட போதாமைன்னு சொல்லலாம். மிக துல்லியமான சில இடங்களை இதுல சொல்லாம அவர் விட்டுட்ட ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து மூட்டம். நான் ஒரு வாத்தியார் இல்லைங்களா, அப்போ அந்த கதையோட உலகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஊழி அதே மாதிரிதான். இப்போ இந்த கதையை பத்தி மறுபடியும் பேசும்போது சமீபத்துல நான் எழுதின ஒரு கதையில என்னையும் மீறி கை கால் நடக்காத ஒரு பையன் உள்ள வந்திருக்கான். நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு இந்த தொகுப்பு மிக பிடித்தமான ஒரு தொகுப்பு. கதைகளை பத்தி நிறைய மணிமாறன் பேசிட்டாங்க. இங்க வாசிச்சவங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து பேசுங்க. இல்லை அப்படின்னா நாம் நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு பிரிமியாவின் கெட்சமணி. எப்பயுமே என்ன பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, நம்முடைய முதல் தொகுப்பு அப்படிங்கிறப்போ நம்முடைய எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடணுங்கிற ஒரு பெரிய துடிப்பு இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டோங்கிற ஒரு நிறைவு வந்துடும். அதுவும் சில பாராட்டுகளை கேட்கும்போது ஆமா நம்ம உண்மையிலே நல்லா எழுதியிருக்கிறோம். ஆனா அந்த பாராட்டு உங்களை தொந்தரவு தான் பண்ணணும், உங்களை வந்து அமைதிப்படுத்திடக்கூடாது. இன்னும் துல்லியமான, இன்னும் நுணுக்கமான கதைகளை நாம் எழுதும்போதுதான், தொடர்ச்சியா இயங்குறது ஒண்ணு மட்டும்தான் இலக்கியத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே நல்ல விஷயம். பிரிமியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள்.
ரம்யாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. நன்றி.